வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அந்த அம்மா போகிறோம். அருண் அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க. வந்தோடனே டாக்டர் சொல்கிறாங்க, இவங்க ஒரு வாரம் கண்டிப்பாக பெட் ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் சரியாகும். நீங்கள் வாரீங்க கூட்டி போயிட்டே இருக்கீங்க, இது சரி வராது. அவங்க வயசோ அவங்க உடல்நிலையோ சரி கிடையாது, ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு என்ன செய்யுங்க, அட்மிஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அருண் முடிக்கிறாரு. உடனே சீதா சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது டாக்டர் கேட்குறாங்க, உங்கள் தெரிஞ்சவங்க அம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் சொந்தக்காரங்க தான் அப்படிங்கிறாங்க. அருண் சிரிக்கிறாங்க. அப்போது அவங்க அம்மா ஒரு 3 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. சீதா பார்த்துக்கிறாங்க. அப்போது வீட்டில் இருந்தே அந்த அம்மாவுக்கு சாப்பாடு கொண்டு சீதா கொடுக்குறாங்க. இடப்பட்ட கேப்பில் இது சீதா அம்மாவுக்கு பிடிக்கல. என்ன கேட்டால், கல்யாணம் முடியாத பிள்ளை யாராவது எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அப்போ சீதாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, சீதாங்க பாரு, அந்த அம்மாவை பார்த்துக்கிற சந்தோஷம்தான். ஆனால் உன்னைய நம்ம குடும்பத்தையும் சந்தோஷமாக சந்தேகமாக பேசிடாம பார்த்துக்கோ. உங்கள் அப்பா நம்மகிட்ட பெருசாக காசு எதுவும் சேர்த்து வச்சுட்டு போகலடி, நல்ல பேரை சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. உன் தம்பி ஒரு மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறனால தான் அவர் அவரால் தாங்கிக்க முடியாமல் என்ன பண்ணாரு உனக்கே தெரியும். உன்னை பற்றி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்னால் தாங்கவே முடியாதுடி, பார்த்துக்கோமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு போயிடுறாங்க. அப்போது அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ மறுநாள் காலையில் வேலை முடிஞ்சு சீதா வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க அவங்க அம்மா நான் ஒரு அம்மா சொன்னாலும் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறேன். சீதா அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரான்னு பார்த்தா அங்கேயே போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, இது நல்ல பழக்கம் இல்லடி, போனையா வந்தையான்னு இருக்கணும், ரெகுலராக அங்கே போனால் அந்த வீட்டில் ஒரு பையன் இருக்கா, யாரும் தப்பாக பேசிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிம்மா நம்ம கிளம்பி வரேன் அப்படிங்கும்போது, என்ன சீக்கிரம் கிளம்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா, நான் கொண்டு பைக்கில் விட்றேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம், என் பைக்கில் தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் பைக்கில் காற்று இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. காற்று இல்லையா, ரொம்ப சரியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அருண் சீதாவை ஒரே பைக்கில் கூட்டு போனதுக்காக காற்றை இறக்கி விட்டுருக்காரு. இந்த விஷயம் சீதாவுக்கு தெரியாது. அம்மா காற்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, பைக்கில் கொண்டு விடுதான்னு சொல்லிட்டு ஒரே பைக்கில் போகிறாங்க. சீதா அம்மா பார்த்துட்றாங்க, ஆஹா 2 பேரும் ஒரே பைக்கில் தான் சுற்றுறாங்களே, சீதா பைக் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகுது அவங்க அம்மாவுக்கு. உடனே சீதா பாய் அப்படின்னு சொல்லிட்டு கடை முன்னாடி இறக்கிட்டு போகிறாங்க. என்னடி அந்த பையன் அந்த போலீஸ்காரர் பைக்கில் வர அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, என் பைக்கில் காற்று இல்லை, அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம்னா அதனால் விட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஊர் உலகத்தில் ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளே சொல்லிடுவாங்க அப்படின்னு இப்படி பண்ணா அப்படிங்கிறாங்க. உடனே இருக்கட்டுமா, நான் சத்யாவை அனுப்பி அந்த பைக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை அனுப்புகிறாங்க. அந்த அட்ரஸில் போய் பைக் எடுக்கிறாங்க. நீங்கள் தான் சீதாவோட தம்பியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்தப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏதாவது வேலை தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏதாவது சர்க்கார் வேலைக்கு போகணுன்னீங்களா எப்படி நினைக்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தற்சமயம் எந்த வேலை கிடைக்க போயிட வேண்டியதான், அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி போகணும் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ தான் படிப்பு முடிச்சேன்னு சொல்கிறீங்க, இப்போ வேறு ஒரு பெரிய அதிகாரி எக்ஸாம் வருது, அது நீங்கள் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுங்கள். நான் கூட சின்ன வேலைக்கு போயிட்டேன், அந்த பரீட்சைக்கு லீவ் போட்டு படிக்க போகிறேன், நீங்கள் என்ன சொல்லுங்கள், நான் வேணால் உங்களுக்கு அப்ளை பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி, இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறது. என்ன ஒரு சாருக்கு இருங்கிறீங்க, அவங்களுக்கு சொந்தக்கார மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. சீதாவோட தம்பி நம்ம மச்சினம் தானே அப்படின்னு உரிமையில் அவர் சொல்கிறாரு. இங்கே சீதாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த அதிகாரி இப்படி சொன்னார், எனக்கும் வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க, அப்ளை பண்ணி எக்ஸாம் சொல்லி தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. இங்கே சீதாவும் சிரிச்சுக்கிறாங்க. இதை கேட்ட மீனா அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த அருண் ரொம்பலாம் நெருங்கி வராது அந்த போலீஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, மீனா இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சீதாவுக்கும் பிடித்தமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படி தாண்டி நினைக்கிறேன், அந்த பையனை பற்றி பேசினாலே சிரிக்கிறா, 2 பேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், பைக்கில் ஒன்றாலாம் வராங்க, இப்போ சத்யாவையும் ஒரு பரீட்சை எழுதி பாஸ் பண்ண வைக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் பொழுது போய் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. விடிஞ்சோடனே அருண் சத்யாவை கால் பண்ணி வர சொல்கிறாங்க. சத்யாவுக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க. எனக்கு இன்னும் ரிசல்ட் வரல அப்படிங்கிறாங்க. ஃபைனல் இயராக இருக்கும்போது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பரையும் ஃபாலோ பண்ணிடுறாங்க. அப்போ மீனா திட்டு சொல்கிறாங்க, எங்கள் சீதாவை ஒரு பையனுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு, 2 பேரும் பேசுகிற மாதிரி தெரியுதா அப்படிங்கிறாங்க. மீனா இந்த காலத்தில் யார் யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் அப்படியே அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துப்பான். சீதா ரொம்ப நல்ல பிள்ளை, அவள் வாழ்க்கையை எப்படி கட்டமைக்கணும் அவனுக்கு நல்லாவே தெரியும், தப்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க மாட்டான், நல்ல பையனை தான் பார்த்துப்பாடு அப்படிங்கிறாங்க. எங்கே எதுக்கு நம்ம விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, பையன் வீடு எது என்னன்னு சொல்லி விசாரிச்சிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, நம்மளால் விசாரிக்க தெரியக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுறாங்க. சரி அப்படின்ட்டு இருக்கும்போது அங்கே அருணோட அம்மா அருண்கிட்ட கேட்குறாங்க, சீதாவோட வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு போப்பா அப்படிங்கிறாங்க. சீதாவோட அட்ரஸை கேட்குறாங்க.
நீ எதுக்கு அட்ரஸ் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை முறைப்படி உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்குறது தான். நான் உங்கள்கிட்ட பதில் கேட்டேன், நீங்கள் ஒரு பதிலும் சொல்லலை. ஆனால் உங்களுக்கும் பிடிச்சிருக்க போய் தான் நீ எதுவுமே சொல்லலை. நான் வந்து இனிமேலும் தாமதிச்சா நல்லா இருக்காது. எங்கள் அம்மாவே வாயார கேட்டாங்க. ஏன்னா உங்கள் அம்மாட்ட பொண்ணு கேட்டு உங்கள் அம்மாவுக்கு ஒரு பொண்ணு நான் கல்வி போய் ஏன் கட்டி தருவாங்கல்ல அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து பூ பழத்தோட நேராக சீதாச்சும் அட்ரஸுக்கு போயிருந்தாங்க. உங்கள் அம்மா மட்டும் இருக்காங்க, வாங்கம்மா உட்காருங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு நல்ல செய்தியாக சொல்லுவீங்க தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன செய்திம்மா அப்படிங்கிறாங்க. உங்கள் பொண்ணை நீங்கள் சீதாவை ரொம்பவே நல்லா வளர்த்துருக்கீங்க. அந்த பொண்ணை நாங்கள் அருணுக்கு பொண்ணு கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. அம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க, இப்போ தான் படிப்பு முடித்தா எங்கிட்ட நகைன்னு ஒன்று இல்லை அப்படிங்கிறாங்க. அம்மா நான் எதையே பார்க்கல, பொண்ணே தங்கமான பொண்ணு. அப்படி இருக்கும்போது கூடுதலாக தங்கம் இருக்குது, எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. கிராமத்தில் எங்களுக்கு கொள்ளை சொத்து இருக்குது. இங்கே வேலை பார்க்கணுன்னு சொல்லி என் பையன் இங்கே இருக்கான். இங்கேயும் சொந்த வீடு தான். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இருக்குது ஒரே பையன்தான். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், தங்கமான பொண்ணை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க, போதுமானது அப்படிங்கும்போது சீதா வந்துடுறாங்க. ஆமா வாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இங்கே சீதா அம்மாவுக்கு என்ன சொல்லுவேனே தெரில. எடுத்துக்கிட்டு செய்கிறதுக்கு எல்லாமே என் மருமகன் தான் இருக்கார், என் மகன் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சீதா சொல்கிறாங்க, உங்கள் அம்மா வந்து கார் டிரைவராக இருக்காங்க, 2 கார் சொந்தமாக வச்சுருக்காங்க, இப்போ டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க, அக்கா பூக்கடையும் டெக்கரேஷன் செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அவங்க வீட்டு அட்ரஸ் எங்கன்னு சொல்லுங்கள், அவங்கள பார்த்து நாங்கள் பேசிடுறோம் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை நான் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இருக்கட்டும், உங்களுக்கு அவங்க தான் முக்கியமானவங்கன்னா அவங்க வீட்டில் நாங்கள் பொண்ணு கேட்குறதா முறை. அருண் அவங்க அட்ரஸ் என்னன்னு கேளு, நம்ம இப்போ அப்படியே கிளம்பிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே யூனிஃபார்மோடைய பொண்ணு கேட்டு தான் வந்திருக்காங்க. அப்படியே நேராக அங்கே போகிறாங்க. எங்கள் முத்து வீட்டுக்கு போகிறாங்க. முத்து வீட்டில் மீனாவும் முத்து வந்து சாப்பிட்டுருக்காங்க. அப்போ உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி அருணோட அம்மா கேட்குறாங்க. இங்கே முத்து அங்கே சாப்பிட்டுருக்கதா அருண் கவனிக்கல. இங்கே வந்து முத்து மீனானா யார் அப்படின்னு சொல்லி அருண் கேட்குறாரு. ஆகா நம்மளாம் வந்து எழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்மளுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்த அப்படிங்கிறாங்க. நீ யாரியா? நான் வந்து இந்த வீட்டில் முத்தையும் மீனாவும் பார்க்க இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அந்த முத்தே நான் தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அருண் ரொம்ப ஷாக்காக, நீ தான் முத்தா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் தான் முத்து அப்படிங்கிறாங்க. உடனே அருண் பேச முடியாமல் அப்படி ஸ்ட்ரக் ஆகி போய் நிற்காரு. அப்போ அருண் அம்மா சொல்கிறாங்க, எப்பா வீட்டுக்குள்ள வரலாம்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க இது, முத்து தேடி ஒவ்வொரு அதிகாரியாக வராங்க, இப்போ அவங்க வீட்டிலேருந்து ஆள் கூட்டி வராங்க, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. விஜயா கொஞ்சம் பொருள் என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் வயசு கொடுத்தாலும் நீலாம் என்னாச்சுன்னு கூடாதீங்க, ஒன்றும் இந்த முத்து மீனான அவங்க தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதனால் ஒரு பதில் சொல்ல முடியல. அவங்க அம்மா சொல்கிறாங்க, எங்கள் பையனுக்கு வந்து உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க இவங்க பேசுறது ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள் பையன் இருக்கார்ல முத்து, அவங்க கொழுந்தியாவை என் பையனுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு, அதை நாங்கள் பொண்ணு கேட்டு போனோம். அவங்க என் மருமகனையும் மகளையும் கேட்டு தான் சொல்லணும்னு சொன்னாங்க. சரி ரைட், ஏன் ஃபோனில் கேட்டுக்கிட்டு போனால் நேரிலே பேசுகிறேன்னு சொல்லி தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்துக்கு மீனாவும் தலை சுத்த ஆரம்பிச்சிருது. ஆகா இவரே வேண்டாத ஆள், இவரை தான் சீதா விரும்புகிறாளா, இதுதான் அவர் போயிருக்காரா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் பயங்கர இது. மீனா என்னமோ ரொம்ப நல்ல பையனாக இருப்பான் அப்படின்னு பார்த்தா இவன் வந்திருக்கானே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க எனக்கு அது குழப்பமாக தான் இருக்குது, சீதாட்ட பேசாத இந்த சம்மந்தம் வேண்டாம்னு சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. மீனா கொஞ்சம் பொறு அப்படிங்கிறாங்க. உடனே நான் தான் முத்து, எங்களுக்கு இந்த சம்மந்தத்தில் விருப்பம் இல்லை, நீங்கள் வேறு இடத்துல பொண்ணு பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே யாருன்னு சொல்கிறா, அதை நீங்கள் சொல்லாதீங்க, பொண்ணுக்கு விருப்பம் இருக்குது, உங்களை மதித்து இந்த வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறேன், உங்களுக்கு எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறாங்க. உடனே யாரும் என்னடா பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன 3 நாள் சஸ்பெண்ட் பண்ண வச்சுருக்கீங்கன்னா, இவனாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஆனாலும் அந்த சீதா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணை நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க கெடுத்துற விரும்பலை அப்படிங்கிறாங்க. உடனே இப்படி சொல்லாங்க தம்பி, எங்கள் பையன் உங்களை மாதிரி தான், எதையுமே புசுன்னு பேசிடுவான், மற்றபடி நல்லா வந்தான், தயவுசெய்து உங்கள் பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே இவருக்கு ஒன்றும் ஓடலை. இந்த முத்துக்கிட்ட போய் எங்கள் அம்மா இப்படி கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு, நான் இப்படி அவனுக்கு கீழே இருக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் போய் இந்த சீதா பொண்ணே வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு பொண்ணுன்னு அந்த பொண்ணு தான், நம்ம குடும்பத்துக்கு அந்த பொண்ணு தான் வாங்கிப்படும் அப்படின்னு இருக்காங்க. என்ன செய்யனே தெரியல. இங்கே முத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துகிட்ருக்கு. அப்போ மீனா சொல்கிறாங்க, நீங்கள் இந்த சம்மந்தம் வேண்டாம்னு சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை முதல்ல சீதாட்டை கட்டுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சீதா வீட்டுக்கு போகிறாங்க. சீதா உனக்கு அந்த அருணை பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்காங்க. கீதா பதில் சொன்னால் தான் எனக்கு தெரியும் சொல்லு அப்படிங்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்குமாம்மா, ஆனால் உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உனக்கு பிடிச்சா வாழ்க்கை பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது சீதா கால் பண்ணி சொல்லுவாங்க, எங்கள் மாமாவுக்கு ஓகே தான், எங்கள் அக்காவுக்கு ஓகே தான் அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமியாவுக்கு ஓகேவாக இருக்கலாம், எனக்கு இப்போ ஓகேவா இல்லை, எங்கள் அம்மாவுக்கு நீ கட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க,
அந்த முத்துவும் மீனாவும் வந்து உங்கள் வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்கன்னா நம்ம கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே எடுத்த இடத்துல சீதா சொல்கிறாங்க, அப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சீதா எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரைட்டு, கல்யாணம் முடிக்கலாம் பரவாயில்ல, உன் தம்பிக்கு நான் எக்ஸாமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்ருக்கேன், அதனால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அது அவன்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அருண் வந்து சத்யாவை ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. பேசி அந்த எக்ஸாமுக்கு நல்லபடியாக சொல்லிக் கொடுக்காங்க, வைக்காங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. பரீட்சையும் எழுதாங்க. சத்யா எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருக்காரு. எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காரு, ஃபிசிக்கலும் பாஸ் பண்ணி எல்லாம் பாஸ் பண்ணியிருக்காரு. வேலைக்கு ஜாயின் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் வருது. அப்போ அந்த சத்யா சொல்கிறாரு, நான் வேலைக்கு போக காரணமே அந்த அருண் சார் தான், அவர் என்ன அவரோட உயர்தி ஐக்கியாயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்கிறாங்க. இப்போ முத்து மீனாவும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. முத்து மீனாவும் பயங்கர ஷாக்கு. இந்த பையன் பாஸ் ஆகிட்டான், அது போக அவர் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து மீனாவும் சொல்கிறாங்க, ஏங்க இதுக்கு மேலே நம்ம வந்து அவங்ககிட்ட ஈகோ பார்த்தா நல்லா இருக்காது, அவரை ஒரு மாதிரி கெட்டவர் தான் நினச்சோம், ஆனால் நம்ம என் தம்பிக்கும் உங்கள் மச்சனுக்கும் உதவி பண்ணணும்னு என்ன இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. உடனே முத்து அவர் கையை பிடிக்காரு. சார் உங்கள் மனசு கஷ்டமாக நான் பேசணும், இல்லை நீங்கள் அவங்க மனசு கஷ்டமாக பேசுனீங்களோ எப்படி நடந்துட்டோமோ தெரியாது, ஆனாலும் உங்கள் மனசுக்கும் இறக்க இருக்குது, கஷ்டப்பட்டோம் நல்ல நிலைமையாக இருக்கணும், எங்களை பிடிக்கலனாலும் உங்களை எங்களுக்கு பிடிக்கலனாலும் எங்கள் வீட்டில் உள்ள பையன் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு பரீட்சைக்கு எப்படி எழுதணும் ஏது எழுதணும்னு சொல்லி அவனை ஒரு வேலைக்கு வரைக்கும் போக வச்சுருக்கீங்க, அது மிகப்பெரிய விஷயம், ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. நன்றிலாம் ஒன்றும் இல்லை, கஷ்டப்பட்டு அவங்க அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், இல்லைல்ல அடுத்த நோக்கி நகர்ந்து போகணும்ல. எனக்கு வந்து கஷ்டப்பட்டு படித்தானா எனக்கு சின்ன வேலையாக தான் கிடச்சிச்சு, ஆனால் நல்லாவே படிச்சிருக்கான், அவன் ரொம்ப திறமையும் இருக்குது, பெரிய வேலையும் கிடச்சிருக்கு, நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் கோவத்தை நாங்கள் மறந்துட்டோம், நாங்கள் வந்து பேசுறது உங்களுக்கு பிடிக்கல சீதா குடும்பத்தில் அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு சம்மந்தம்னு எழுதி போட்டே தந்துடுவோம், நீங்கள் சீதாவோட கல்யாணம் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். அருண் நம்ம வந்துடுறாங்க. என்னடா அருண், நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆள்னு பேசிகிட்டு இருக்கேன், மனுஷன் தூங்கி எழுந்திரிச்சா தான் உண்மை, படுத்தவன் தூங்கி எழுந்திரிச்சவன் எந்திக்கலன்னா அப்பாவுக்கு தான், அப்படி இருக்கும்போது உயர்ந்தவன் தாழ்ந்தவனு கிடையாது, எல்லாம் ஒன்று தான், ஏன்னா இதிலெல்லாம் கோபத்தெல்லாம் பார்க்கக்கூடாது தம்பி, எனக்கு 2 பிள்ளைகள் தான் அப்படிங்கிறாங்க. உடனே பையனுங்க அம்மா சொல்கிறேன், முறைக்கு நீ பையன் தானே அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க சீதா அம்மாட்ட, அத்தை எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறேன், அந்த பையன் மாறிட்டார், நம்ம பேசாமல் பொண்ணை கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் மருமனை அப்படிங்கிறாங்க. ஒரு நல்ல நாளை பார்க்குறாங்க, நல்ல நாள் பார்த்து நிச்சயம் ரெடி பண்ணுறாங்க. இந்த விஷயம் விஜயாவுக்கு தெரிஞ்சு என்னது போலீஸ்கார பையன் வீட்டில் இந்த பிள்ளைக்கு சம்மந்தம் வைக்காங்களா, அது போக அவன் பரீட்சையில் பாஸ் ஆகி இப்போ போலீஸ் வேலைக்கு போகிறானே, இது மட்டும் நடந்துச்சுன்னா அவ்வளோதான், அவன் வேலையே முதல்ல எப்படியாவது கெடுக்கணும், அதுக்கு மூட்டி இந்த சம்மந்தத்துக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அருணம்மா வீட்டை தேடி போகிறாங்க. வீட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி பொண்ணு கொடுக்க போகிறீங்க, உங்கள் பையன் வேலை பார்க்காரு, சொத்து பத்து இருக்குது, கொடுக்காதங்க, அவன் மோனுக்கு இப்போ அந்த பிள்ளையோட தம்பிக்கு வந்து இப்போ வேலை கிடச்சுன்னு நினச்சிட்ருக்கீங்க, வேலைலாம் கிடைக்காது, அவங்க புத்திக்கு எப்படியும் பணம் கேட்பாங்க, பணம் இவங்ககிட்ட எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. நேரம்னு சொல்கிறாரு, பணம் தேவையில்லை, அவன் நல்ல மார்க் எடுத்துருக்கான், நல்ல வேலையில் ஜாயின் பண்ணியும் போகிறான், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் அந்த வீட்டில் பொண்ணு கட்டாதங்க, அந்த குடும்பம் ஒன்றுமே கிடையாது, சாதாரண பூக்கட்டு விற்காங்க, புயவாரத்தை தாண்டி ஒன்றும் கிடையாது, 50க்கு 100க்கு தான் சம்பாதிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அருணம்மா சொல்கிறாங்க, உங்களுக்கு சொல்ல வெக்கமா இல்லையாம்மா, நீங்கள் அந்த வீட்டு சம்மந்தாரு, அந்த வீட்டு பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்கணும், ஒரு பச்சை பிள்ளை வாழ்க்கை நீங்கள் கிடைக்குன்னு நினைக்கிங்க போங்க அப்படிங்கிறாங்க. ஆகா நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. உடனே என்ன விஜயா மொக்க வாங்கிட்டு போல அப்படிங்கிறாங்க பார்வதி. பார்வதி நீ ஒரு மாதிரி பேசுறியா அப்படிங்கிறாங்க. நான் தான் அவன்கிட்ட சொன்னேனே, அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, அப்படி இருக்க போய் தான் சீதா வீட்டில் சம்மந்தம் வைக்காங்க, நீ என்ன சொன்னாலும் அவங்க சம்மந்தம் வைக்க தான் போகிறாங்க, நீ ஏன் தேவையில்லாமல் வந்து பேசி மொக்க வாங்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. நீ இந்த முத்துக்கு மீனாவை தானே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, முதல்ல நான் உன்னிட்டு நான் ஃப்ரெண்ட்லி இடத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய், ஒரு நடன பள்ளியை என் வீட்டிலேருந்து 8 பேர், நீ என் ஃப்ரெண்டாக இருக்க போய் தான் இலவசமாக உனக்கு இடத்த கொடுத்து நான் வந்து சாப்பாட்லேருந்து எல்லாம் கொடுத்துட்ருக்கேன், எனக்கு அவசியமே கிடையாது அப்படிங்கிறாங்க. பார்வதி நீ என்கிட்ட தான் பேசுதியா அப்படிங்கிற, உன்கிட்ட தான் பேசுகிறேன், நீ ரொம்ப ஓவராக பண்ணாத விஷயா, மனுஷங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்காமல் இருக்குன்னு தான், ஆனால் இவ்வளவு அரக்கத்தனமாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அவங்க கஷ்டப்பட்டவங்க தொடர்ச்சியாக கஷ்டம் பண்ணணுமா, அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடாதா, அதுவும் அந்த பிள்ளைகள் எவ்வளோ சின்ன பிள்ளை, மீனாவனை பிடிக்கலன்னா மரும்பவா என்னை ஆட்டி கூட்டி பேசுகிறாங்க, அந்த பிள்ளை பேசாத பிள்ளை தான் பேசுதான்னு சொல்லுது, சரி அப்போ கூட சரி ரைட்டு மாமியார் மருமவா அப்படின்ட்டு போயிடும், அவன் தங்கச்சியெல்லாம் நீ வந்து பகையாளின்னு நினைக்கணும்னா என்ன இருக்குது சொல்லு அப்படிங்கிறாங்க. நீலாம் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறேன், இன்னுமே வந்து உன்னை பேசுகிறோம்ல அப்படிங்கிறாங்க. நீ பேசவே வேண்டாம் விஜயா, எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க எங்கள் அப்பா, நல்லவங்களை லட்சத்தை கொடுத்தனாலும் வாங்கலாம்,
ஆனால் கெட்டவங்கள பல கோடி கொடுத்துனாலும் அனுப்பி விட்டுணும்பாங்க. நீ போயிட்டு வா தாயி, இன்னையிலேருந்து உனக்கு எனக்கு எந்த பேச்சுக்கள் கிடையாது. ஆனால் அதுக்காக உன் பிள்ளைகள்ட்ட நான் பேசாமல் இருக்க மாட்டேன். முத்து, மீனா, ரவி, சுருதி எனக்கு என் பிள்ளைகள் மாதிரி தான். அவங்கள்ட்ட எப்பவும் பேசுவேன். அவங்கள பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா உன் வீடுனே சொன்னாலும் நான் அந்த வீட்டுக்கு வரத்தான் செய்வேன். உன்கிட்ட பேசாமல் போயிட்டு விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. இனியும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.